ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய கணவன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ நல்ல முறையில் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளும் விதமெல்லாம் உன்னையே உன் குடும்பத்தையும் எப்படியாவது முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்து பொறாமை அதிகமாகவே படுகிறார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை நீ இன்னும் அழகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் போராடும் பொழுது ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான கஷ்டத்தை தான் கொடுக்கிறார்கள். நீ முன்னேறுவதற்காக முயற்சி செய்கிறாய் அல்லவா? அது முன்னேறாமல் இருப்பதற்கு அவர்கள் ஒரு காரணம். எப்படி என்றால், உன் வீட்டில் இருப்பவர்களே அவர்களுடைய பேச்சை கேட்டு நீ செய்யும் விஷயத்தை மிக மிக தடங்கல்களாகவே இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நீ தெரிந்து கொள் தங்கமே. மற்றவர்கள் உன் வாழ்வில் என்று வருகிறார்களோ அன்றுதான் உனக்கு கஷ்டமான நேரமே துவங்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதுவரை அமைதியாகத்தான் இருப்பார்கள். திடீரென்று யாராவது உன் வாழ்வில் புகுந்து இதை செய்யாதே அதை செய்யாதே, உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களும் பேச்சை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். உன்னுடைய நல்ல எண்ணத்தை சிலர் புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் நீ நன்றாக இருக்கக்கூடாது. அது ஒன்றுதான். அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் உன் குடும்பத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவர்களுக்கு ஆக மொத்தம் நீ நன்றாக இருக்கக்கூடாது, நீ சுயமாக சொந்த காலில் நின்று எதுவுமே செய்யக்கூடாது. இது மட்டுமே தான் அவர்களுடைய எண்ணம். அவர்களை எப்படி இருந்தாலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு பக்கபலமாக உன் குடும்பத்தில் இருப்பவர்களே அதிகமாக எல்லா உறுதுணையாக இருந்து உன்னை உன் குடும்பமே தாழ்த்தி பேசுகிறது. ஏதாவது செய்யலாம் என்று முடிவெடுத்தால், இல்லை உன்னால் இதை செய்ய முடியாது, வீட்டு வேலையை பார், வீட்டில் மட்டும் இரு, எதாக இருந்தாலும் என்னிடம் மட்டும் கேள் என்று ஒரு அடிமையாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை. நீ என்ன நினைக்கிறாய்? யாருக்கும் நான் அடிமையாக இருக்கக்கூடாது, நானும் நம் குடும்பத்திற்கு ஒரு உதவியாக எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும், நாமும் ஒரு கம்பீரமாக நிற்க வேண்டும், சுயமாக உழைத்து என்று. ஆனால் அவர்கள் எல்லாம் உன்னை அப்படி விடுவதற்கான ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது. அவர்களுக்கு எண்ணம் என்னவென்றால், நீ தனியாக உழைக்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் நிச்சயமாகவே உன்னை நீ தனியாக உழைத்து தனியாக எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்றால் உனக்கென்று ஒரு தைரியம் வந்துவிடும். நீ எல்லாவற்றையும் சாதிக்க ஆரம்பித்து விடுவாய் என்று நினைத்து நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று உன் குடும்பத்தில் இருப்பவரிடம் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற விடாமல் உன்னை தடுக்கிறார்கள். தங்கமே, யார் தடுத்தால் என்ன? உன்னை வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது யாராலும் இங்கு எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சாய் இருக்கும் பொழுது இந்த சாய் எடுப்பதே முடிவாக இருக்கும். தன்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது என்று நினைப்பவன்தான் இந்த சாய். இந்த சாயை நம்பி வரும் எல்லோரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறீர்கள் என்ற. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நான் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் உன் வாழ்வில் நடக்கப் போவதையும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கொள். யார் உன்னை தடுத்தாலும் சரி, யார் உன்னை வளரக்கூடாது, வாழ்க்கையில் நீ அடுத்தவனுக்கு அடிமையாகவே தான் இருக்க வேண்டும். அதாவது கணவனாக இருந்தாலும் அவனுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும், பெற்றவர்களாக இருந்தாலும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தாராளமாக நல்வழியில் நாம் செல்லலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த பூமியில் பிறந்தது நம் நல்லபடியாக வாழத்தான். அதற்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து நாம் செய்யலாம். புரிகிறதா? யார் தடுக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதே. எப்படி நம் வாழ்வில் முன்னேறலாம் என்று மட்டும் யோசி. உன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்து காரியங்களையும் நீ செய். உனக்கான உறுதுணையான பாதுகாப்பு என்னிடம் இருந்து கிடைக்கும். நீ உன் மனதில் ஆசைப்பட்டு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தை நீ தாராளமாக என் மீது பாரத்தை போட்டு செய். உனக்கு உத்தரவு நான் தருகிறேன் தங்கமே. உன் வீட்டில் உனக்கு நீ வெளியில் செல்லவோ வேலை பார்க்கவோ உனக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க அனுமதி தரவில்லை என்றால் நானே அவர்களை
அனுமதி தர வைக்கிறேன். என்னிடம் இல்லாத சக்தி என்ன உள்ளது சொல்? நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. யார் எப்படிப்பட்ட திட்டம் போட்டாலும் நிச்சயமாகவே அவர்கள் தோற்றுதான் போவார்கள். ஆரம்பத்தில் ஆடுவது போல இருக்கும், அடுத்தது காலை உடைக்கும் பொழுதுதான் தெரியும் ஆட்டம் எங்கு போகிறது என்று. அவர்களையெல்லாம் நான் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். உன்னை வாழ வைக்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும், உன் அளவுக்கு அவர்களை நான் வாழவே வைக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறது என்று. ஏனென்றால் நீயும் இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்து பார்ப்பவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்று உனக்கு தெரியும். ஆனால் இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் பொழுது தெரியும், அவர்கள் எல்லாம் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள், நாம் தப்பித்தோம் என்று அப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய். இந்த வாக்கை கேட்கும் பொழுது உனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோல உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷத்தை நான் தருகிறேன். எந்த ஒரு நாளும் கவலைப்படாதே. உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது நடக்கும். உன்னுடைய அனைத்து இடத்திலும் நான் இருப்பேன் உனக்கு பாதுகாப்பாக. யார் என்ன செய்வார் நான் பார்த்து விடுகிறேன். ஓம் சாய்ராம்.